ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சண்டேயோட மினியில் ஆகுது. சித்திரை மாசம் பிறந்தாலே எல்லா ஊர்லயும் வந்து திருவிழா வந்து நல்லா கலக்கட்டும். நேற்று வந்து சண்டே அதுமா எங்க ஊர்ல வந்து கூழ் ஊத்தி இருந்தாங்க கங்கை அம்மனுக்கு. அதுக்காக நேற்றே வந்து கூழ்லாம் தொழி வச்சிருந்தேன். காலையில வந்து எங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வந்து கடகடன்னு கூழ் வந்து எடுத்துட்டு போயிருந்தோம். மணி ஒரு 10 மணிக்கெல்லாம் கூழ் எடுத்துட்டு போய் ஊத்திட்டு சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த கோவில் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வாடகை இருந்தோம் இல்லையா, அப்ப அந்த கோவிலுக்கு பக்கத்துலயே தான் இருக்கும் வீடுன்றதால எல்லா வருஷமும் நாங்க கூழ் வந்து ஊத்திடுவோம். கூழ் நல்லா ஊத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கூழ் ஊத்தினாலே அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோன்றதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக கருவாட்டு குழம்பு, நல்லா காயும் கருவாடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கருவாடு, வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் கீரை, முட்டை, வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் செஞ்சு படைக்கிறது அந்த கும்பகோன்றதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கிற குலதெய்வத்துக்கும் கூழ் வச்சு படைக்கணும். இந்த கும்பகோன்றத்துக்கு சாப்பாடுலாம் செஞ்சோம் இல்லையா, அதையும் வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு போய் அங்க கும்பங்கொட்டி சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. அதே சாமி படைச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.